பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அவிசுவாசிகளிடையே நற்செய்தி அறிவித்தல். தொடக்க செபம். சமாதானத்தின் தந்தையே, உமது திருமகன் இயேசு கிறிஸ்து அமைதியின் மன்னராக இவ்வுலகுக்கு வந்ததை நினைத்து நன்றி கூறுகிறோம். திருமுழுக்கு பெற்ற உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தியை அறிவிக்கும் பணியில் எத்தொய்வும் இன்றி செயல்பட உமது வல்லமையால் நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். முதல் மறைசாட்சியான தூய ஸ்தோவானை கல்லால் எறிந்து கொன்று அனைத்து கிறிஸ்தவர்களையும் சவுல் என்ற பவுல் கொடுமைக்குள்ளாக்கினார். அந்த சூழ்நிலையிலும் பிலிப்பு நற்செய்தியை அறிவிப்பதில் மனம் தளரவில்லை. சமாரியாவுக்கு சென்று விசுவாசத்தில் நிலைத்திருந்து நற்செய்தியை அறிவிப்பதில் முனைப்பாக செயல்பட்டார். அவர் மூலம் பலர் கிறிஸ்துவத்தை தழுவினர். கிறிஸ்துவை அறிவிக்க குறிப்பிட்ட நேரம் காலம் தேவை என்பதில்லை என்று கூறுகிறது இவ்வாசக பகுதி. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 8, வசனங்கள் 5 தொடக்கம் 8 வரை, 14 தொடக்கம் 17 வரை. அந்நாட்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் கொடைகளை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டுக் கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறு இறைவனிடம் வேண்டினார்கள். ஏனெனில் அதுவரை அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கடவுளின் செயல்களை பாரீர்.
அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். தூய பேதுருவின் இக்கடிதம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் மக்களிடையே கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்க விரும்பாத விரோத சூழல் நிலவியது. அப்போது கிறிஸ்தவ சீடத்துவம் என்றால் உயிரை தியாகம் செய்ய வேண்டிய நிலை இருந்தது. கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க இக்கடிதத்தை எழுதுகிறார். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தாத நாடுகளில் நாம் வாழ்ந்தாலும் நம் விசுவாசத்தில் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். கிறிஸ்துவை போல நாமும் நம் உயிரை விசுவாசத்திற்காக இழக்க முன்வர வேண்டும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 3 வசனங்கள் 15 தொடக்கம் 18 வரை. அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவர் என போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடை அளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாயிருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவலமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதியுள்ளவராகிய அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தாரெனினும் ஆவிக்குரிய இயல்புடையவராய் அவர் உயிர் பெற்றெழுந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். கடவுளின் அன்பில் நிலைத்திருந்து அவரது திருவுளப்படி வாழ இன்றைய நற்செய்தி அழைக்கிறது. இறை இயேசு எல்லோருக்கும் தூய ஆவியானவரை தருவார் என்றும் அவர் நல்வாழ்வு வாழ நம்மை வழி நடத்துவார் என்றும் இவ்வாசகம் கூறுகிறது. கடவுளையும் பிறரையும் அன்பு செய்து வாழும் போதுதான் கிறிஸ்தவ வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாகிறது. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 வசனங்கள் 15 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கின்றார், உங்களுக்குள்ளும் இருக்கின்றார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களிடம் மீண்டும் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்திப்போம். நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகளில் நம் மனதை தொட்டவைகளை பற்றி குடும்பத்தினரோடு பகிர்ந்து கொள்வோம். இந்த உயிர்ப்பு பெருவிழாவில் நாம் பெற்ற புது வாழ்வை நம்மை சுற்றி வாழும் ஏழை எளியோர், ஒடுக்கப்பட்டோர், ஆதரவற்றோர், உதவி தேவைப்படுவோர் ஆகியோருக்கு எப்படி எடுத்து செல்லலாம்? சிந்திப்போம். நம் வாழ்விற்காக
கடவுளின் அன்பில் நிலைத்திருக்க நாம் அவருக்கு தொடர்ந்து பணிந்திருக்க வேண்டும். நமது சிந்தனைகளை நமது குடும்பத்தாரோடு பகிர்ந்து கொள்வோம். நற்செயல் புரிவோம். சமுதாய விளிம்பில் உள்ள மக்களை கண்டடைந்து அவர்களின் உண்மையான தேவைகளை கண்டுபிடித்து அவர்களின் வாழ்வில் மாற்றம் கொண்டுவர என்ன செய்யலாம் என்று நமது குடும்பத்தாரோடு கலந்தாலோசிப்போம். நிறைவு செபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் தங்கள் அழைப்புக்கு ஏற்ப இவ்வுலகில் உம் அன்பிற்கு சாட்சிகளாக வாழவும் உலகுக்கு ஒளியாகவும் உப்பாகவும் வாழ உமது ஆவியால் நிரப்பியருளும். உலகுக்கு நீரே வாழ்வும் வழியும் உண்மையுமாய் இருக்கிறீரென அறிவிக்க எம் வாழ்வை உமது வரங்களால் ஆசீர்வதிக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். நல்ல தகப்பனே, ஆமென்.